பிராண்டோட படத்துல எத்தனை எம்சி கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் இருக்க போதோ அந்த ஸ்பைடர்மேன் கூட அது என்ன மாதிரி லிங்க் ஆகி போகுதுன்னு பாத்துருவோமா. ட்ரைலர்ல 2 கேரக்டரை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பனிஷர், அந்த மிலிட்டரி டேங்க் சேஸ் சீக்வன்ஸ்ல பனிஷருமே வராரு. ஸ்பைடர்மேன் அந்த இடத்துல பனிஷர் அட்டாக் பண்ணாலும் ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரியுது. ஸ்பைடர்மேன் பனிஷரோட பேரு பிராங்க் காஸ்ல்ன்ற அளவுக்கு கிளியரா மென்ஷன் பண்றாரு. அந்த அளவுக்கு ஸ்பைடர்மேனுக்கு பனிஷரை பத்தி எப்படி தெரியும் தெரியல. இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பனிஷரை மீட் பண்ணதே இல்ல. மேபி நியூஸ்ல ஒரு பாத்துருக்கலாம். ஏன்னா பனிஷர் சீசன் 1 இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே எம்சியூக்கு கேனன் தான். இல்ல டேர்டெவில் பானகன் சீசன் 2 ஸ்பைடர்மேன் வரப்போறாரோ, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரைட்ஸ் இஷ்யூ இருக்கு. பிராங்க் ஆஷுவலா ஒரு கட்டவார்த்தையை போட வர ஸ்பைடர்மேன் அதை மியூட் பண்ணிட்டு போறாரு தான் வெப் வச்சு. பிகாஸ் இது குடும்பங்களோட PG-13 படம். இது அடுத்து நம்ம ஹல்க் ப்ரூஸ் பேனரோட அப்பியரன்ஸ். இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் ஹல்கா இல்ல, நார்மல் மனுஷனா தான் இருக்காரு. அதுக்கு அவர் கையில இருக்க டிவைஸும் காரணமா இருக்கலாம். இப்போ ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு. பீட்டர் ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல ப்ரூஸ் பேனர்ட்ட ஹெல்ப் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேனோட அந்த பாடி ஸ்கேன் பண்ற சீன்ல ஸ்பைடர்மேன் சூட்டோட தான் இருக்காரு. பேனர்ட்டுமே தன்னோட ஐடென்டிட்டியை ஸ்பைடர்மேன் ரிவீல் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா காமிக்ல ஒரு மாதிரி பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன்ற விஷயம் ஹல்க்கு தெரியலாம். ஏன்னா படத்துல சேவேஜ் ஹல்க் வரதா போறாரு. பேனரோட கையில ஒரு டிவைஸ் இருக்கு, அதை உடச்சு விட்டு அவரை சேவேஜ் ஹல்கா மாத்திடுவாங்க. ட்ரைலர்ல ஹல்க் நம்மளுக்கு ஷோ பண்ணலனாலும் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் அதோட பொருந்தி போகுது. அடுத்த ஃபைனலா நியூ வந்து ரெலினா பெல்லோட கேமியோ இந்த படத்துல இருக்க போது ரொம்ப நாள் ரூமர் இருக்கு. ஃபிளாரன்ஸ் போய் சின்ன கேமியோல வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.